இந்த மாதிரி வேறுபாடு கிடையாது. இது ஒரு புதிய சமுதாயம். அப்போது புஸ்தகத்தை படிக்கலாம், கல்வி கற்கலாம், அதற்கு சட்டம் தடையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த புதிய சமுதாயத்தில் நாம் மேலும் அறிவை வளர்ப்பதற்காக இந்த புஸ்தகத்தை படிக்க வைக்கிறோம். ஆனால் சில பேர் நீங்கள் படிக்கவே கூடாது, இதை படிக்கக்கூடாது, அதை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். சமீபத்தில் குஜராத்தில் ஒரு காங்கிரஸ் எம்பி ஒரு கவிதை எழுதினார். கவிதை எழுதி பத்திரிகையில் போட்டார். அவர் மேலே கிரிமினல் கேஸ் போட்டார். என்னது கிரிமினல் கேஸ்? இல்லை, இது எல்லாரையும் ரொம்ப மோசமாக இருக்கும். சுப்ரீம் கோர்ட் போன வாரம் சொல்லியிருக்கான், ஒரு கவிதையை படிக்க தெரியாதவர்கள், ஒரு பொயட்ரியை பற்றி ரசனை இல்லாதவர்கள் ஆட்சி செய்வதற்கு அர்த்தமே இல்லை. அப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த படிப்பு என்பது ஒரு பெரிய ஆயுதம். அதை நாம் கைப்பற்றும் போது இந்த சமுதாயத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அநீதிகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய வேறுபாடுகள், இதெல்லாத்தையும் மாற்ற முடியும், மாற முடியும் என்கிற இருப்பவர்கள். இப்போ நீ ஏன் படிக்கக்கூடாது, நீ படித்தா ஏன் காதில் ஈயத்தை ஊற்றுறோம் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. அதற்கு பதிலாக போலீஸை பயன்படுத்தி, கவர்மெண்ட்டை பயன்படுத்தி இந்த புஸ்தகம் படிக்காத, அந்த புஸ்தகம் படிக்காத, அப்போ எதை படிக்க வேண்டும், அவங்க சொல்கிறத தவிர வேறு எதுவும் படிக்கக்கூடாது. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் நாம் இந்த இயக்கத்தை இன்னும் அதிகமாக பலமாக கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். சென்னையில் வந்தீங்கன்னா அந்த கவர்னர் இருக்கிற இடத்துல இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி, கவர்னர் RN ரவி இங்கே ஒருத்தர் இருந்தார், அரிஃப் முகமது கான். என்ன கவர்மெண்ட்லேயும் அனுப்பிச்சாலும் அவர் கையெழுத்து போட மாட்டார். அவர் கையெழுத்து போட தெரியாதுன்னு இல்லை, கையெழுத்து போட மாட்டேன்னு ஒரு சண்டித்தனம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு காலையில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, ஆளுநர் அந்த மாதிரி செய்ய முடியாது. ஒரு மசோதா அவங்க கையெழுத்து அமைச்சா கையெழுத்து போடணும், அன்னைக்கே போடணும். இப்போ 10 மாதம் ஆச்சு, 12 மாதம் ஆச்சு, நாங்கள் திருப்பி இந்த வழக்கை அனுப்ப மாட்டோம், நாங்களே அனுமதி கொடுக்குறோம். மக்களுக்கு எழுச்சி வரும்போது அந்த எழுச்சியை எங்கே காட்டுவாங்கன்னா தேர்தலில் காட்டுவாங்க. 2025ஆவது வருஷம் தேர்தலில் கேரளாவில், தமிழ்நாட்டில் அந்த கட்சியால் ஜெயிக்க முடியல. அவங்க ஒரு ஓட்டு இங்கே வாங்கினாங்க, தமிழ்நாட்டில் அது கூட வாங்கலை. ஏன் வாங்கலை? ஜனங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு நம்ம அப்ரூவல் கொடுக்கக்கூடாது. மோடி 8 தடவை வந்தார் மெட்ராஸுக்கு. அவர் எப்படியாவது தமிழ்நாட்டில் பிடிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அங்கே பிடிக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு திறந்த காரில் ஊர்வலமாக போகிறார். உடனே 400 பார், 400 பார்னா 400, ஆப்கி பார் 400 பார். ஆனால் தமிழ் ஆளுங்கள்லாம் ஹிந்தி படிக்க மாட்டாங்க. ஹிந்தி படிக்கிறது நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஹிந்தி எடுத்தாச்சு. இப்போ 2 பாஷை தான், தமிழ், இங்கிலீஷ். இப்போ கூட்டத்தில் வந்தவங்களுக்கு தான் ஆப்கி பார் 400 பார் சொல்ல வர்றார். அவர் ஒரு பெரிய பஜாரில் வர்றாரு, நிறைய ஐஸ்கிரீம் கடைகள்லாம் இருக்குது. உடனே எல்லாம் கத்துறாரு சாக்கோ பார். ஆப்கி பார்னா சாக்கோ பார். கடைசியில் அவருக்கு என்ன ஓட்டு வந்ததுன்னா 240 ஓட்டு. மெஜாரிட்டி இல்லாத ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம். அவங்க பார்லிமெண்ட்டில் நினைச்சதெல்லாம் கொண்டு வர முடியாது. 2 பேரை சேர்த்து வச்சுருக்காங்க, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் சேர்த்து வச்சுருக்காங்க. அது எவ்வளோ நாள் ஓடுன்னு தெரியாது. இப்போ வக்ஃப் சட்டத்தை திருத்தி கவர்மெண்ட்டை எப்படியாவது வக்ஃப் ப்ராப்பர்ட்டிலாம் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. இப்போ இந்த சட்டத்துக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சட்டம் மக்களுக்கு நல்ல சட்டம்னு சொல்கிறோம். நம்ம படித்தாதானே நல்லதா கெட்டதான்னு தெரியும். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் என்றைக்குமே நமக்கு நல்லது கெட்டது தெரியாது. அப்போ முதல் முறையாக நம்ம படிக்கணும்னா நம்மளோட அறிவை இன்னும் விசாலப்படுத்தணும்னா புஸ்தகம் படிக்கணும். நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது புஸ்தகம் வாங்குகிற காசு கிடையாது. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம் தான். ஆனால் இன்றைக்கி தகவல் இன்ஃபர்மேஷன்ங்கிறது லாஸ்டான இன்ஃபர்மேஷன். ஒவ்வொருத்தர் வச்சிருக்கிற அந்த மொபைல் ஃபோன்லேயே எவ்வளோ வேணால் தகவல் கிடைக்கும். அப்போ திருப்பியும் நம்ம அறிவை விசாலப்படுத்தணும் என்று சொன்னால் புஸ்தகத்தை படிக்கணும். புஸ்தகம் எப்படி படிக்கணும்? எல்லாராலும் வாங்கி வைக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு இயக்கம் பண்ணும்போது மக்களுக்கு தங்களுடைய அறிவை கூர்மைப்படுத்துவதற்கு வாய்ப்பு. இந்த கூர்மைப்படுத்துவதற்கு ஏன் நாம் புத்தகம் படிக்க வேண்டும் என்றால், பிறர் சொல்லி நமக்கு தெரிய வேண்டாம், நமக்கே தெரிய வேண்டும் என்பதுதான் அவருடைய காரணம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான இயக்கத்தை அவங்க கொண்டு வரது நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த இயக்கம் இன்னும் பலப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் கூட இது மாதிரி ஒரு இயக்கம் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு கிடையாது.
ஆனாலும் விழிப்புணர்வு, நம்மளுடைய நாலேஜ் அது பெருக வேண்டும் என்றால் இந்த மண்டைக்கு அளவு கிடையாது, மூளைக்கு அளவுலாம் கிடையாது. எவ்வளோ வேணால் போயிடுவோம். 5 ரவுண்ட்ஸ் இருந்தால் கூட 50,000 இன்ஃபர்மேஷனை வச்சுக்க முடியும். அதனால் சில பேர் படித்தா நமக்கு தொந்தரவு இல்லை, எவ்வளோ படித்தாலும் அந்த அளவு விலாசம் போகும். படிப்பதன் மூலம் நாம் பெற்ற அறிவின் மூலம் இந்த சமுதாயத்தில் ஒரு சமநீதியை நிலைநாட்ட முடியும். அந்த சமநீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடுகிறேன். வணக்கம்.